Welcome to our channel Grammar and Handshake. In this video we are going to learn about the classification of dice. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டைஸை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறுத்தி படிக்கணும்னு சொல்லும்போது வீடியோவை பாஸ் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சுட்டு படிச்சுக்கலாம். பொதுவாக டைஸ் வந்து பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் டைஸ் அண்டு சிந்தட்டிக் டைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் நேச்சுரல் டைஸ் வந்து ஐசோலேட்டட் ஃப்ரம் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து பெறப்படுறது வந்து நேச்சுரல் டைஸ். இதே சிந்தட்டிக் சொல்லும்போது தேர் மேனுஃபேக்சர்ட் இந்த லெபார்ட்டரி. அப்போ லெபார்ட்டரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறது எதுலேருந்து பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது ஆர்கானிக் மாலிகூல்ஸ் கரிம மூலக்கூறுகளிலிருந்து பெறப்படுவது தான் வந்து சிந்தட்டிக் டைஸ். எகைன் இந்த நேச்சுரல் டைஸை சிந்தட்டிக் டைஸை மறுபடியும் டைப்ஸாக பிரிக்கிறாங்க, சப் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலில் வந்து வெஜிடபிள் டைஸ், அனிமல் டைஸ் அண்ட் மினரல் டைஸ் வருது. இது சிந்தட்டிக் டைஸில் மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது. டைரக்ட் டைஸ், பேசிக் டைஸ், ஆசிட் டைஸ், மாடர்ன் டைஸ், சல்ஃபர் டைஸ், வேட் டைஸ் அண்டு ரியாக்டிவ் டைஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொன்றும் அந்த டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிள் என்ன, அந்த ஒரு கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். இது வெஜிடபிள் டைஸ் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது அது நேம்லேருந்தே தெரியுது, தேர் அப்டைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இண்டிகோ டைஸ். அந்த எகிப்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விதமான பிளான்ட்டோட ஸ்டெம்மில் இருந்து லீவ்ஸில் இருந்து ஒரு டை உருவாக்குறாங்க. அதுதான் வந்து இண்டிகோ டைஸ். அண்ட் இது லாக்வுட் டைஸ்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா காட்டனை வந்து பிளாக் கலரில் நம்ம டை பண்ணணும்னு சொல்லும்போது லாக்வுட் டையை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அனிமல் டைஸ். அனிமல் டைஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் அனிமல்ஸ். அனிமல்ஸ்னால் அனிமல்ஸ்லேயே எல்லாம் இன்செக்ட்ஸ்லேருந்து. அப்போ யூஸ் டு கிவ் தி ஆரஞ்சு கலர் இன் உள்ளன் இலைகளை ஃபைபர்ஸை வந்து ஆரஞ்சு கலரில் வந்து அல்லது ரெட் கலரில் வந்து டை பண்ணுறதுக்கு வந்து நம்ம அனிமல் டைஸ் யூஸ் பண்ணலாம். தே ஆர் கலெக்டட் ஃப்ரம் இன்செக்ட்ஸ். அதாவது காக்னியல் இன்செக்ட்ஸ்லேருந்து தான் வந்து பெரும்பாலும் வந்து அந்த அனிமல் டைஸ் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காக்னியல் ரெட்டுன்னு சொல்லி ஒரு டை. And one more dye for animal dye example, Tyrian purple dye from shellfishலேருந்து Tyrian purple அப்படின்னு ஒரு டை வந்து ஐசோலேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. மினரல் டைஸ் பார்க்கும் பொழுது மேலே எக்ஸாம்பிள் வந்து மினரல் டைஸ் மினரல் டைஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் மினரல்ஸ் இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிள் மேலகைட். அந்த மேலகைட் அப்படிங்கிறது வந்து எல்லோயிஸ் கலர் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்க்கும்பொழுது இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து சிந்தட்டிக் டைஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டைஸ்ன்னு இருக்குது. கம்போஸ்ட் ஆஃப் அமீன்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ். அப்போ அந்த டையில் வந்து முக்கியமாக வந்து அந்த இது ஆர்கானிக் மேட்டர் என்ன இருக்குன்னா அமீன்ஸும் ஃபீனால்ஸும் இருக்குது. அது வந்து சீப்பானது, ஈஸியாக அப்ளை பண்ணலாம். கிவ்ஸ் பிரைட் கலர் ஆல்சோ. தே ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். யூஸ் டு டை காட்டன், சில்க், wool எதை டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். யூஸ் இன் பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஹாவ் அ குட் ஃபாஸ்ட்னஸ் தட் இஸ் அவே ஃப்ரம் லைட். அப்போ குட் ஃபாஸ்ட்னஸ்ன்னு சொல்லும் பொழுது லைட்டுக்கு சன்னுக்கு படும் பொழுது அவ்வளோ வேகமாக அது அந்த கலர் வந்து போயிடாது, டை வந்து போகாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து வாஷ் ஃபாஸ்ட்னஸ் இஸ் பூவர் அப்படின்னு சொல்லும்போது வாஷ் ஃபாஸ்ட்னஸ் இஸ் பூவர்னு சொல்லும்போது நம்ம வாஷ் பண்ணும் பொழுது கொஞ்சம் வேகமாக அது சாயம் வந்து போயிடும். எக்ஸாம்பிள் வந்து டைரக்ட் லைட் ப்ளூ வந்து டைரக்ட் டைக்கு எக்ஸாம்பிள். அண்ட் பேசிக் டைன்னு சொல்லும் பொழுது வந்து அதை வந்து கேட்டையானிக் டைன்னு சொல்லி இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உடையது. கேட்டையான்னு சொல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகளை நம்ம வந்து கேட்டையான்னு சொல்லுவோம். அப்போ கேட்டையானிக் டை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் உடையதாக இருக்குது. ஹின்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். அது வந்து வாட்டர் சால்யூபிள், வாட்டரில் வந்து சால்யூபிள் ஆகும். தட் இஸ் ஃபஸ்ட்டு டிசால்வ் இன் கிளேசியல் அசிட்டிக் ஆசிட். அப்போ அதை வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணோன்னா எடுத்தோடனே வந்து அந்த பேசிக் டை வந்து வாட்டரில் வந்து சால்வ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்டில் டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்பொழுது தான் அது டிசால்வ் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆனால் யூஸ் டு கலர் உள்ளன் மெட்டீரியல்ஸை வந்து கலர் பண்ண பயன்படுது. யூஸ் டு கலர் ஃபுட் கலரன்ஸாகவும் யூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தா மெத்திலின் புளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த எக்ஸாம்பிள் பேசிக் டைக்கு எக்ஸாம்பிள் மெத்திலின் புளோ. அது வந்து இன்எக்ஸ்பென்சிவ், விலை கம்மியாக இருக்குது. ஃபாஸ்ட்னஸ் இஸ் லோ இன் லைட் அண்ட் வாஷிங். அப்போ லைட்டில் பட்டாலும் சரி வாஷ் பண்ணாலும் சரி ஃபாஸ்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஃபாஸ்ட்னஸ்னால் அவர் எப்படி சொல்லலாம், அந்த நிற்கிறது, அந்த வெளிச்சம் படும்போது வெயில் படும்போது தண்ணியில் அலசும்போது கலர் போகாமல் நிற்கிது இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னோம்னா ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ குட் ஃபாஸ்ட்னஸ் இருக்கிற டை வந்து நல்ல டையாக இருக்கும் இல்லையா. ஆசிட் டைன்னு சொல்லும்போது ஆசிட் டை வந்து இன்னொரு பேர் வந்து ஆனியானிக் டைன்னு சொல்லுவோம். அப்போ ஆனியன்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம்னா கண்டெய்ன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது.
எதை டை பண்ண யூஸ் ஆகுனா உல் அண்ட் காட்டன். நம்ம படிக்கும்போது இது உல் அண்ட் காட்டன் சொல்லி உள்ளேயும் காட்டனையும் கலர் பண்ண பயன்படுது. மேல் உடனே பார்த்துக்கணும். உல் கம்பேர் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய நிற்கி. இது வந்து பேசிக் டேனா கேட்டியானிக் டே. அப்போ ஆசிட் டை வந்து ஆனியானிக் டே. கேட்டியானிக்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஆனியானிக்னா வந்து நெகட்டிவ் சார்ஜ். இதை வந்து உள்ள வந்து கலர் பண்ண பயன்படுகிறது. இது உள் வந்து டை உல் நாட் காட்டன் அப்படின்னா உள்ள மட்டும்தான் வந்து கலர் பண்ண பயன்படுகிறது. இது இன்எக்ஸ்பென்சிவ், விலை கம்மியானது. இது ஃபுட் கலரண்டாக யூஸ் ஆகுது. இது வாட்டர் சாலிபிள்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம அங்கே யோசிச்சு பார்க்கணும். அது வந்து டைரெக்டாக வந்து வாட்டர் சாலிபிள் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்ல ரிசால்வ் பண்ணிவிட்டு அடுத்து வாட்டர் கம்பேர் பண்ணி படிக்கும்பொழுது நம்மளுக்கு நிறைய நேரம் வந்து மனசில் நிற்கும். அப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் இங்க், அடுத்து காங்கோ ரெட். இந்தியன் இங்க் வந்து ப்ளூ கலர் கொடுக்கும், காங்கோ ரெட் வந்து ரெட் கலர் கொடுக்கும். And here is one more dye, modern dye, yes. But during dyeing with the fabrics, they form a coordination complex first and then it is attached to the fabric. அப்போ இது வித்தியாசம், அதாவது கோஆர்டினேஷன் அந்த எதில் நம்ம வந்து கலர் பண்ணுறோமோ அந்த என்ன பண்ணால் அதோட சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் அதில் வந்து அப்படியே அட்டாச் ஆகி ஃபார்ம் ஆகுது. இது வாட்டர் சாலிபிள், யூஸ் டு டை உல் தான், ஃபாஸ்ட் டு வாஷ் அண்ட் லைட். எக்ஸாம்பிள் வந்து டானிக் ஆசிட் அப்படி டை வந்து மாடர்ன் டைக்கு எக்ஸாம்பிள். சல்ஃபர் டைஸ் பார்க்கும்பொழுது இன்சாலிபிள் இன் வாட்டர். அப்போ இது வரைக்கும் பார்த்தது ஆசிட் டை, பேசிக் டை, மாடர்ன் டை இதெல்லாம் வந்து சாலிபிள் இன் வாட்டர். ஆனால் வந்து சல்ஃபர் டைஸ் வந்து இன்சாலிபிள் இன் வாட்டர். ஒன்லி சாலிபிள் இன் வாட்டர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் காஸ்டிக் சோடா அண்ட் சோடியம் சல்ஃபேட். சப்போஸ் அந்த வாட்டரில் காஸ்டிக் சோடா சோடியம் சல்ஃபேட் இருக்கும் பொழுது அப்போ வேணால் சல்ஃபர் டைஸ் டிசால்வ் ஆகும். யூஸ் டு டை காட்டன் அண்ட் லினன், ரைட். ஃபாஸ்ட் டு வாஷ் அண்ட் லைட். எக்ஸாம்பிள் சல்ஃபர் பிளாக். சல்ஃபர் டைக்கு எக்ஸாம்பிள் சல்ஃபர் பிளாக். பேட் டைன்னு சொல்லும்போது ரெசிஸ்டன்ட் டு லைட், ஆல்கலி அண்ட் ப்ளீச்சஸ். அப்போ வந்து நம்ம ஆல்கலினா காரங்கன்னு சொல்லுவோம். அது யூஸ் பண்ணாலும் சரி, லைட்டாக இருந்தாலும் சரி, ப்ளீச் பண்ணாலும் சரி, ரெசிஸ்ட் பண்ணணும்னா எதுக்குன்னா அந்த எதுக்கு நிற்கணும், அந்த சாயம் வந்து சாயம் போகாமல் இருக்குன்னு அர்த்தம். சாலிபிள் இன் வாட்டர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ சாலிபிள் ஆகும், ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கும்போது தான் ஆகும். அப்போ ஹைட்ரோசல்ஃபைடு டை எக்ஸாம்பிள், அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரோசல்ஃபைடு மாதிரி ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கும் பொழுது தான் அது வாட்டரில் சால்வ் ஆகும். இது எதுக்கெலாம் டை பண்ணுறதுக்கு சாயமேற்ற பயன்படுனா காட்டன், ரயான், லினன் எல்லாத்துக்கும். எக்ஸாம்பிள் இண்டிகோ டை. நம்ம ஏற்கனவே வந்து இண்டிகோ டையை வந்து நேச்சுரல் டைன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நேச்சுரல் டைன்னு சொல்லும்போது டையோட தேவையை பொறுத்து அது ஆல்ரெடி வந்து நேச்சுரலாக வந்து பிளான்ட் பார்ட்ஸில் வந்து எடுத்தாலும் இப்போ சிந்தட்டிக்காகவும் அது வந்து டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுது, ரைட். ஏன்னா ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால சிந்தசைஸ் பண்ணப்படுது அண்டு மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ரியாக்டிவ் டைஸ்ன்னு சொல்லும்போது அது வாட்டர் சாலிபிள் டை, செல்லுலோஸ் மெட்டீரியல்ஸ். அதாவது செல்லுலோஸ் மெட்டீரியல்னால் காட்டன் மெட்டீரியல்ஸை டை பண்ணுறது எல்லாமே காட்டன், சில்க், நைலான், அக்ரிலிக் எல்லாத்தையும். எக்ஸலண்ட் ஃபாஸ்ட்னஸ் டு வாஷ் அண்ட் லைட் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் கலர் போயிடாது, லைட்டுக்கும் அப்போஸ் பண்ணி நிற்கி. எக்ஸாம்பிள் பிரில்லியன்ட் ப்ளூ அண்டு ரெமோசா. அப்போ நம்ம டைஸ்ன்னு சொல்லும்போது நேச்சுரல் டை, சிந்தட்டிக் டைன்னு பிரிக்கிறது. அதோட டெஃபினிஷன் பார்த்தா அதில் இருக்கிற சப்டைட்டில்ங்கிறது சப்டைப்ஸ் பார்த்தா அந்த ஹெட்டிங்கை வச்சு பார்க்கும்பொழுது அந்த டை என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம எப்படி படிக்கிறோம்னா வாட்டர் சாலிபிளாக, இன்சாலிபிள்னா என்ன கண்டிஷனில் வந்து சாலிபிள் பண்ணோம், அதுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள், அந்த டை வந்து என்னென்ன மெட்டீரியலை எந்த விதமான ஃபைபர்ஸை வந்து டை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த மாதிரி அது வந்து லைட்டு, ஹீட், வாட்டருக்கெலாம் வந்து ஃபாஸ்ட்னஸ் இருக்கா. இந்த 3-4 பாயிண்ட்டை வச்சு தான் இதை நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். தேங்க்யூ.